என்னங்க எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சாச்சா? வயிறு நம்ப பொங்கல் சாப்பிட்டீங்களா? எந்த பக்கம் பொங்கல் பொங்குச்சுன்னு மறக்காமல் எங்கூட கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த வீடியோவில் என்னோட சின்ன வயசுலேருந்து நிறைய பொங்கல் மெமரிஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. நீங்களுமே மறக்காமல் உங்களோட மெமரிஸை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது நான் 2வதோ 3வதோ படிக்கையில் நடந்ததுங்க. இன்னுமே ஞாபகம் இருக்குது. எப்படின்னு தெரில. சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பச்சி வீட்டில் மாடு இருக்குங்க. நாங்கள் எங்கள் பெரியம்மா பசங்க எல்லாருமே அங்கே தான் போயிடுவோம். மாடு வச்சுருக்கவங்கள பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்கங்க. சின்ன குழி மாதிரி தோண்டி அதில் தண்ணி ஊற்றி மாட்டு சாணத்தை வச்சு பாத்தி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் காசு கூட போட்டு வச்சுருப்பாங்க. பொங்கல் பொங்குறப்ப எங்கள் அம்ச்சி எங்கள் எல்லாத்தையும் பொங்கல்னு சொல்லுவாங்க. 4 பேருமே சேர்ந்து சொல்லுவோம். அது அவ்வளோ நல்லா இருக்கும். பொங்கலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே திண்ணை மாதிரி இருக்குங்க. பெரிய திண்ணை இருக்கும் எங்கள் அப்பச்சி வீட்டில். அங்கே உட்காந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம். அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக நல்லா இருக்குங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கையில அதிகமாக பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் தானங்க புது ட்ரெஸ் எடுப்போம். எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். ஸ்கூலில் வந்து இது மாதிரி பொங்கல் தீபாவளி எல்லாம் முடிஞ்சு புது ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்க. அப்போ சந்தோஷமாக போட்டு போயிருக்கேன். இப்போ நினச்சா கஷ்டமாக இருக்குது. ஏன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க.